நான் வாழணும்னு ஆசைப்பட்ட சரவணன் மாமா கூட அவ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருவாளா? அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டு மருமகளா வருவா? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? முடியாதுப்பா, முடியவே முடியாது. அந்த தெய்வான இந்த வீட்டு மருமகளா வந்துடவே கூடாது. அவ்வளவுதானே, விடு விடு, நான் பாத்துக்கிறேன். இத கூட என்னால செஞ்சு முடிக்க முடியலன்னா அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடுமா? சரவணனுக்கும் தெய்வானுக்கும் கல்யாணம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன். போதுமா? எப்படிப்பா, எப்படி? அதான் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த புனிதா சொல்றத கேட்டுக்கிட்டு அவ பின்னாடி நிக்குதே. நீங்க என்னமோ உங்க தங்கச்சி வாக்கு கொடுத்தாங்க, பாக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா எல்லாம் தெய்வானிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இது எல்லாத்தையும் மீறி அந்த தெய்வானியை எப்படி விரட்டுவீங்க? யாழினிமா, நேரா போறவனுக்குத்தான் ஒரு வழி, குறுக்கு சால் ஓட்டுறவனுக்கு 1000 வழி. என் தங்கச்சி எனக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்போ இங்க இந்த நிமிஷம் அப்ப உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். சரவணனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடக்காது. சரவண தன் கையால உன் கழுத்துல தாலி கட்டுவான். இது சத்தியம். எல்லா ஏற்பாடும் செஞ்சு கடைசி நேரத்துல சரவணன் மாமா வீட்ல இருந்து வெளியே போயிருக்காரு. அந்த பக்கம் இந்த தெய்வான மட்டும் இங்க வராம நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்கா. அப்படின்னா இந்த மொத்த பிளானும் கண்டிப்பா புனிதா போட்டதா தான் இருக்கணும். புனிதா மட்டும் இல்ல, இன்னொருத்தனை மறந்துட்டு பேசுற நீ. காபி